Hi, welcome back to our channel. நம்ம SSRE Creationsல Day 3 இன்னியோட Day 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டிட்ச் பார்க்க போறோம். டபுள் செயின் ஸ்டிட்ச், ரிங் போன் ஸ்டிட்ச் and மேஜிக் ஸ்டிட்ச். இப்போ டபுள் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் செயின் ஸ்டிட்ச் நீங்க யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மல் பேசிக் செயின் ஸ்டிட்ச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிட்சை வந்து டபுள் லேயர்ல போடுவாங்க. அதுதான் டபுள் செயின் ஸ்டிட்ச். அது ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட பிளவுஸ்ல வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்து டபுள் செயின் ஸ்டிட்ச் தான் போடுவாங்க. 3 இல்லைனா 4 ஸ்டிச்சஸ் டபுள் செயின் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பீட்ஸோ த்ரெட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இப்போது நான் அந்த ரெண்டுத்தையுமே நான் போட்டு காமிக்கிறேன். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, பார்க்குறீங்கன்றதை நம்புகிறேன். அதை மீறி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன், ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கிளிஸ்டன் கிளியராக வேணும்னா எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட் எவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து போடுறது தான் டபுள் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டார்டிங்கில் போடுவீங்க. பேசிக் செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 லேயரில் நீங்கள் போடுறது டபுள் செயின் ஸ்டிச். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி வரும் அப்படின்றத நான் இதுலேயும் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அந்த ஜரியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எப்படி இந்த செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் மிடில் லெவலில் லேயராக போட்டிருக்கோமோ அதே மாதிரி இது கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் இதுவாக போடணும். ஐ மீன் கொஞ்சம் நீட்டாக போடணும். ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ப்ளவுஸ் பக்கத்தில் போடுவோம்ல அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் லென்த்தியாக நீங்கள் போடுங்க. ஓகேயா? இப்போ போட்டுட்டு இந்த போட்டிங்களா, இந்த கொஞ்சம் லென்த்தியாக தெரியுதா, இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது சேம் இந்த ஜரியிலே போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டபுள் செயின் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் அதை கண்டினியூஷன்ஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். நான் வந்து இந்த கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் இப்போது டபுள் செயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க செயினில் பிட்வீனில் கேப் இருக்குது தெரியுதா, இந்த ரெண்டுத்துக்கும் கேப் அது உள்ள விட்டு அகெயின் செகண்ட் லேயரோட கேப், அகெயின் இந்த செகண்ட் லேயரில் கேப். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டையாக செயின் ஸ்டிச் போட்டிங்க, லென்த்தாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது அழகாக தெரியும். இந்த எண்டில் செயின்குள்ளே செயின் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேயர் தெரிஞ்சிரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் இப்படி வச்சு காமிக்கிறேன், தெரியுதா? ஜரி ப்ளஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். மிடில் வந்து
உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர். ஓகேங்களா, இந்த டபுள் லேயர் இப்படியும் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிங் போன் ஸ்டிச். ரிங் போன் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிசைன் போடுறதுக்கு சைடில் ஏதாவது போடும், உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் இதுக்கு தான் யூஸ் பண்ணும், இந்த டிசைன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது. நம்மளோட கொட்டேட்டில் இருக்க கிரியேட் யுவர் ஓன். நீங்கள் தப்பாக போட்டால் கூட அதை நீங்கள் ஒரு டிசைனாக மேக் பண்ணலாம். ஓகேங்களா, அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லி எஸ்எஸ் ஆரி கிரியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். அதை நம்ம எப்படி ஒரு டிசைனாக கன்வெர்ட் பண்ணலாம், அதை எப்படி ஒரு மேக் பண்ணலாம். கன்வெர்ட்ன்றதை விட மேக்ன்ற வேர்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படி நீங்கள் மேக் பண்ணுவீங்க? நம்ம தப்பு பண்ணதை எப்பயுமே தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. அதை நம்ம இட் ஷுட் பி அ பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால நான் இப்பவும் சொல்றேன், எந்த ஸ்டிச்சஸ் போட்டு தப்பா வந்துருச்சுன்னா பிடிச்சி அதை வந்து நம்ம தப்பா போட்டுட்டோம், அந்த டிசைனை தப்பா போட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அதை நீங்க எப்படி கரெக்டா மாத்தணும் அப்படின்றத நீங்க அதை வந்து கிரியேட்டிவா நீங்க திங்க் பண்ணுங்க. இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, லைஃபுக்கும் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து ரிங் போன் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிங் போன் ஸ்டிச்சில் வந்து 2 லேயர் போட்டுக்கோங்க. இப்போ பேசிக் கற்றுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல இப்படி தான் வரும் ரிங் போன் ஸ்டிச். இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக தான் தெரியும், பட் போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நம்பரோட. ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா 1 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது 2, 3, 4, 5, 6 and 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and 20. இப்போ இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரு சில்க் த்ரெட் செயின் எடுத்துக்கிறீங்க, ஒரு லாங் செயின். ஓகேங்களா, எடுத்துட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு லாக். ஓகேயா, எடுத்துடணும். எடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு லாக். அகைன் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா 4. again lock. 5. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 லேயர் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது ப்ராப்பராக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு லாக் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம போடுற எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு லாக் போடுறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா மேலே கொண்டு போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நம்பர்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லாமே சரி, எந்த ஸ்டிச்சஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நோட்டோ நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் நம்பர் வைஸ் நீங்கள் வந்து போடுங்க. போட்டால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்த உடனே ஞாபகம் வரும். இந்த மாதிரி தான் ஹரிங் போன் ஸ்டிச் போடணும். ஒரு லாக். நான் இப்போ உங்களுக்கு இதோட எண்ட் நாட் போட்டுக்கிறேன்.
16ஓட நான் உங்களுக்கு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில் போடுறது எல்லாமே டைம் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு பர்சனலாகவோ இல்லை வந்து கமெண்ட்டாவோ நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆரி ஒர்க்குன்றது வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஃபெமிலியராக ஆயிடுச்சு. லைக் எப்படின்னா தெருக்கு 10 பேர் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கற்றுக்கிற எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து அவ்வளோவா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதது, எல்லாராலையும் கற்றுக்க முடியும், இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப், கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே. அன்றைக்கி நான் என் ஊருக்கு போகும்போது ஒரு ஆன்ட்டி சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேரம் பேத்திலாம் எடுத்துட்டாங்க. அவங்க ஆரி ஒர்க் உட்காந்து போட்டுட்ருக்காங்க. கேட்டால் எனக்கு பிடிக்குமா, எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு. அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க அவ்வளோ அழகாக போட்டாங்க அதை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இது எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ போய் இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ எல்லாருமே வந்து சின்ன பசங்களா இல்லை அவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் இருக்கும். பட் ஆனால் நம்மள மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து அழகாக ஏர்ன்ஸ் பண்ணிக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ ஒரு பார்த்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் வித் அஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் எப்போவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் எல்லாமே கிளியராக வித் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் ஹரிபோ ஸ்டிச் போட்டாச்சு. இதில் வந்து ஜரிலையும் போடலாம், சில்க் த்ரெட்லையும் போடலாம். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மேஜிக் ஸ்டிச். மேஜிக் ஸ்டிச் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிச் இது. ஏன்னா இந்த ஸ்டிச் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் ஒரு டிசைன் பண்ணேன். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு அதை போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த மேஜிக் ஸ்டிச் எப்படி வரும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஈஸி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இப்போ ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணும்போது உங்களோட சென்ஸ், உங்களோட ஹேண்டு எங்கே பிடிச்சிட்ருக்கோம், எந்த கையில் பிடிச்சிட்ருக்கோம், எந்த த்ரெட்டு பிடிச்சிட்ருக்கோம், எப்படி நீடில் வச்சுட்ருக்கோம், எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு டிரைவ் பண்ணும்போது, ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது எந்த கீரில் இருக்குது, எந்த கீர் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் இருக்க சென்ஸ் வர மாதிரி இதுவும் மேஜிக் ஸ்டிச்லையும் அப்படி தான். இப்போ நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்கிறேன். பின்னாடி ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வச்சுருக்கிறது லைட் பிங்க் கலர். ஓகேங்களா? இந்த லைட் பிங்க் கலரில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இன்சர்ட் பண்ணுறேன்னா, ஆனால் இன்சர்ட் பண்ணும்போது நான் இந்த கலர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலர். ஓகேங்களா? இது லைட்டு, இது டார்க். உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? லைட், இது டார்க்கா. இந்த டார்க் பிங்க் கலர்ஸ் வந்து இப்போது அதே மாதிரி 3 லேயர்ஸில் கீழே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இங்கே குத்தி இருக்கேன் பார்த்தீங்களா, இன்சர்ட் பண்ணியிருக்கேன்ல, அது உள்ள வந்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போது தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பின்னாடி இருக்க பேபி பிங்க் கலர் வரணும். ஜஸ்ட் நீங்கள் ரெண்டுத்தையுமே பிடிக்கும் போது நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. லைக் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது டார்க் பிங்க், பேக்கில் இருக்கிறது லைட் பிங்க். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பின்னாடி இருக்க லைட் பிங்கை எடுத்து முன்னாடி வச்சு ஆட்டோமேட்டிக்காக செயின் ஸ்டிச் போடணும். அகைன் இப்போ வந்து ரெண்டுத்தையும் பிடிச்சிங்கன்னா முன்னாடி இருக்கிறது பேபி பிங்க், பின்னாடி இருக்கிறது டார்க் பிங்க். இப்போ பின்னாடி இருக்க டார்க் பிங்கை வச்சு செயின் ஸ்டிச் போடணும். இந்த இப்போ உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போடும்போது நீங்கள் ரெண்டுத்தையுமே சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி எடுத்து நான் கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது டார்க் பிங்க், பின்னாடி இருக்கிறது பேபி பிங்க். இதுதான் பேபி பிங்க். ஓகேங்களா? இப்போது நீங்கள் பேபி பிங்கை எடுத்து செயின் போட்டுக்கணும். ஓகே? இப்போ முன்னாடி இருக்கிறது பேபி பிங்க், பின்னாடி இருக்கிறது டார்க் பிங்க். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டார்க் பிங்கை எடுத்து
செயின். இப்போது உங்களுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஜிஸ்டிக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இல்லை பேபி பிங்க், டார்க் பிங்க், பேபி பிங்க், டார்க் பிங்க், பேபி பிங்க், டார்க் பிங்க். ஓகேயா? இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட டிசைன் நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி பார்த்தது டபுள் செயின் ஸ்டிச் அண்ட் ஹரிபோன் ஸ்டிச் அண்ட் மேஜிக் ஸ்டிச். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் நம்ம இந்த 3 கிளாஸில் பார்த்தது வந்து 7 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், ஜாயின் வித் அஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட், வில் கிரியேட் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். வில் கிரியேட் ஆர் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். ஸோ வில் ஜாயின் டுகெதர். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க அண்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு இதை விட பெட்டராக இன்னும் நல்ல ஸ்டிச்சோட உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.